ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பாபா பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு டான்ஸ் ஷோவில் அது ஜனநாயகனை பற்றி பேசியிருக்காரு. நமக்கு எல்லாருமே தெரியும் பாபா பாஸ்கர் அவர்களுக்கு ஜனநாயகனில் ஒரு பாட்டு இருக்குது. அவர் அதில் காசு பண்ணுறாரு. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு டான்ஸ் ஷோவில் அதை பற்றி பேசியிருக்காரு. அதுவும் முக்கியமாக என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பையனை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ அவர் பையன் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாபா பாஸ்கர் அவர்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுல எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் தளபதியோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, தளபதியை போய் பாருங்கள், ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் தளபதி போய் மீட் பண்ணியிருக்காரு. என் பையன் உங்களை பார்க்கணுங்கிறான் அப்படிங்கும்போது தளபதி எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தளபதி பையன் கூட பேசியிருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அக்கா பையனும் கூட வந்திருக்காங்க. அக்கா பையன் தீவிரமான ஒரு தளபதி ரசிகர் போல். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்டிருக்கான், நீங்கள் படத்தில் நடிக்கணும், நாங்கள் அதை பார்க்கணும், நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு. தளபதி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான பதில் சொல்லியிருக்காரு. இது கேட்கும்போது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினிமா தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும், சினிமாவை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, அதை மாதிரி தேர்ந்தெடுத்தது தான் தளபதி. ஸோ சினிமா அவரே விடணும்னு நினச்சாலும் சினிமா அவரை விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் தளபதி அந்த டான்ஸ் மாஸ்டர் பையனோட மாஸ்டர் போஸ்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் அவளை பற்றி பெருமையாக அவர் பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்களை டான்ஸ் ஆட விட மாட்டார், உங்கள் அப்பா தான் ஃபுல்லாக ஆடுவார், ஸோ அந்த அளவுக்கு டேலண்டான ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பையன்கிட்ட அப்பா பற்றி பெருமையாக சொல்லும்போது அப்போ தான் பையனும் நினைப்பான், கண்டிப்பாக நாமளும் அப்பா மாதிரி வரணுங்கிறது. ஸோ அதை தான் தளபதி அவர்களும் பண்ணார். ஸோ அதை என் பையன்கிட்ட சொல்லும்போது எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா தளபதி இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் தளபதி என்னை பற்றி இப்படி ஷேர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை பற்றி விவரமாக சொல்லியிருக்காரு. ஸோ ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் நடிச்சிட்டு இருக்கனால நிறைய விஷயங்கள் இப்போ இந்த டான்ஸ் ஷோ மூலமாக சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.